நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தான். நம்ம குரலை கேட்டு கர்த்தர் என்ன செய்யணும்? நம்மளை விடுதலை ஆக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சத்தத்தை கேட்டு தேவன் என்ன செய்யணும்? நம்மளை விடுதலை ஆக்கணும். ஆமென். அல்லேலூயா. யாருடைய சத்தத்தை கேட்டு அவர் நம்மளை விடுதலை ஆக்குவார்? யாருடைய? இன்னைக்கு நிறைய பேருடைய சத்தம் ஆண்டவர் சமூகத்துக்கு போயிட்டு தான் இருக்குது. நிறைய பேருடைய சத்தம் ஆண்டவர் சமூகம் என்ன ஆயிட்டு இருக்கு? போய்கொண்டுதான் இருக்குது. 145 சங்கீதம் 145 சங்கீதத்துல பல பேருடைய சத்தம் தேவ சமூகம் என்ன ஆயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்குது. 15வது வசனத்துல பாருங்க. எல்லா ஜீவன்களிலும் எல்லா ஜீவனுடைய கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. உம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது. ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். கர்த்தர் தமது வழிகளெல்லாம் நீதியுள்ளவரும் நமது கிரிகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அத பார்க்கிறோம். முதல்ல சொல்றாரு ஜீவராசிகள் சொல்றாரு இல்லையா? சகல பிராணிகளின் கண்களும் உண்மையே என்ன செய்யுது? நோக்கி கொண்டிருக்கிறது. அந்த வசனம் 5 வசனம். எல்லா ஜீவன்களின் எல்லா ஜீவனும் எத்தனை ஜீவன் இந்த உலகத்துல இருக்கும்? இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மிருக ஜீவன்கள் இல்லையா? எத்தனை மிருக ஜீவன், அத்தனை மிருகம், புழு விழுந்து பூச்சி இருந்து ஆடு மாடு மிருகங்கள் பறவைகள் ஊறுறது, தண்ணியில் இருக்கிறது, மேட்டில் இருக்கிறது, காட்டில் இருக்கிறது, வீட்டில் இருக்கிறது, எல்லாருடைய சத்தமும் யார்கிட்ட போதும்? தேவ சமூகத்துக்கு போதும். அடுத்து சொல்றாரு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுங்க. அப்ப உண்மையா கூப்பிடுற சத்தமும் போதும் இல்லையா? அடுத்து சொல்றாரு உண்மை இல்லாத தம்மை நோக்கி கூப்பிடுங்க. உண்மை இல்லாதவங்க கூப்பிடுற சத்தமும் போதும். 3 விதமான சத்தங்கள் என்ன செய்யுது? மேல போகுது இல்லையா? ஒரு சத்தம் என்ன சத்தம்? சகல மிருக ஜீவன்களுடைய சத்தம். சகல மிருக ஜீவன்களுடைய சத்தம் இல்லையா? சகல மிருக ஜீவனுடைய சத்தமும் என்ன செய்யுது? தேவ சமூகத்தில் போய் எட்டுது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மிருகங்கள் இருக்கு இல்லையா? ஓடுறது, பறவைகள், பட்சிகள், புழு பூச்சி எல்லாம் அப்படிப்பட்ட சகல விதமான ஜீவராசிகளுடைய சத்தமும் மேல போயிட்டது. 2வது சொல்றாரு தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அப்படின்றார். தம்மை நோக்கி. 3வது சொல்றாரு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுறவன்றார். அப்போ உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுறவன்னு சொல்லும் போது மேல தம்மை நோக்கி கூப்பிடுறவன் எப்படி எடுத்துக்கலாம்? உண்மை இல்லாதவன் கூப்பிடுறவங்க எடுத்துக்கலாம் இல்லையா? புரிதா சொல்றது? 3 கூட்டருடைய சத்தம் மேல போகுது. 1 எல்லா ஜீவராசிகளுடைய சத்தம் மேல போகுது இல்லையா? 2வது உண்மை இல்லாம அப்படி அது எப்படி சொன்னா ரட்சிக்கப்படாதவங்க கூப்பிடுற சத்தமும் மேல போகுது. 3வது உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் இல்லையா? அப்ப உண்மையாய் ஆண்டவனுக்கு கூப்பிடுறவ சத்தமும் மேல போகுது. அப்ப எல்லாருடைய சத்தமும் ஆண்டவர் சமூகத்தை என்ன செய்யுது? எல்லாருடைய சத்தமும் ஆண்டவர் சமூகத்துக்கு போகுது இல்லையா? ஆனா எல்லாருடைய சத்தம் போனாலும் யாருடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அந்த சத்தத்துக்கு தேவன் பதிலளிக்கிறார். எப்ப நம்ம கூப்பிடுவோம்? ஒரு மனுஷனை கூப்பிடுறதா கூட நம்மளால எப்ப முடியலன்ற நிலைக்கு வருமோ அப்போதான் நம்ம கூப்பிடுவோம் இல்லையா? நம்மளால எது முடியலையோ அந்த இடத்துக்கு தான் நம்ம என்ன செய்வோம்? இன்னொருடைய உதவிக்காக இன்னொருத்தரை நம்ம கூப்பிடுவோம். அம்மாவா அம்மாவா இல்ல முடியறதுனா கூட கூப்பிடுவீங்களா? சரி, இப்போ இந்த ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சகோதரிக்கு வண்டி ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூட்டி வந்து செல்ஃப் எடுக்கலை, ஸ்கூட்டியில் செல்ஃப் எடுக்கலை இல்லையா? அப்போ கிக்கர் போட்டு தான் என்ன செய்யணும்? ஸ்டார்ட் பண்ணணும். நீங்களே கிக்கர் பண்ணிக்கணும். ஏன்னா ஆமாங்க கூட்டு கிக்கர் பண்ண சொல்லுவீங்களா? ஏன்னா செல்ஃபு போடுறது ரொம்ப ஈஸி இல்லையா? ஆனால் கிக்கர் போடுறது
வண்டியை சார்ஜ் என்ன செய்யணும், ஒன்று சென்டர் ஸ்டாண்டை போடணும், இல்லை வண்டியை சார்ஜ் என்ன செய்யணும், கிக்கர் பண்ணணும் இல்லையா. அப்போ இந்த நம்மளால் இப்போ செல் போடுறது ஈஸியாக முடியும் இல்லையா, ஆனால் கிக்கர் பண்ணுறது கொஞ்சம் முடியாது. அப்போ என்ன செய்வோம், வேற யாராவது கூட்டம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். எப்போ கேட்குறோம், நம்மளால முடியாது என்ற நிலைக்கு வரும்போது தான் நம்ம அடுத்து நம்ம உதவியை என்ன செய்யறோம், நாடுகிறோம். அப்ப ஏதோ ஒரு சிக்கல் இல்லை ஏதோ ஒரு நெருக்கம் ஏதோ ஒரு கஷ்டம் நமக்கு வருது இல்லையா. ஏதோ ஒரு நெருக்கம் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு முடியாத நிலைமை யாருக்கு வருது, எல்லா நபருக்கும் வருது. எல்லா நபருக்கும் எனக்கு கஷ்டமே வராது அப்படின்னு சொல்றவங்க உலகத்துல யாருமே கிடையாது. எனக்கு உபத்திரமே வராது அப்படின்னு சொல்றவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்கும் என்ன இருக்குது, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, மிருக ஜீவன்களுக்கும் ஒரு நெருக்கம் வருது இல்லையா. ரெண்டாவது ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கும் ஒரு நெருக்கம் வருது இல்லையா. மூணாவது உண்மையாய் தமிழுக்கு கூப்பிடுறோம்னா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை உண்மையா ஆராதிக்கிறவனுக்கு ஒரு நெருக்கம் வருது இல்லையா. மிருக சகல ஜீவராசி கண்களை உண்மையே நோக்கிக்கணும். ரெண்டாவது சொல்றாரு தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரும். அடுத்து சொல்றாரு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருன்றார். 3 கூட்டத்தான் சத்தம் மேல போதா, புரியுதாங்க? 3 கூட்டத்தான் சத்தம் மேல போகுது இல்லையா. அதான் இப்படி கூட சொல்லலாம், என்னது அந்த ஜீவராசிகள் அப்படின்றது சுத்தமா ரட்சிக்கப்படாதவர்கள் அப்படி சொல்லலாம். ரெண்டாவது என்ன, சபைக்கு வந்து கொஞ்சம் அறகுறையா ஆண்டவரோடு கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்க முழுசா ஆண்டவரை நம்பி வரல, இதோ ஆண்டவர் தெரியும் அப்படி சபைக்கு என்ன செய்வாங்க, அப்படி வந்துட்டு போய் இருப்பாங்க, அப்படிப்பட்டவங்க. மூணாவது என்ன, உண்மையா ஆண்டவரை மட்டுமே நம்பி ஆண்டவரையே பிடிச்சி ஆண்டவரை நம்பி வாழ்றவங்க இல்லையா. இந்த 3 கூட்டத்தாருடைய சத்தமும் எங்க போகுதுன்னா மேல போகுது, ஆண்டவர் சமூகத்துக்கு போகுது. அப்படி ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போது எல்லாருக்கும் தேவன் அந்த சத்தத்தை கேட்டு விடுதலையாக்குவாரா. நம்ம பாடுறோம், என்ன பாடுறோம், எனக்கு உதவும் நெருக்கத்திலே கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார் இல்லையா. இந்த பாடலை மட்டும் வச்சு நம்ம பாடணும்னா நம்ம ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நெருக்கம் உண்டாச்சுன்னா கத்தருக்கு கூப்பிட்டா கத்த என்ன செய்யறாரு, என்ன விடுதலையாக்கிறார் இல்லையா. இந்த பாடல் வரியை மட்டும் நீங்க நெருக்கத்திலே கத்தரை நோக்கி, இந்த நெருக்கத்துல யாரார் கூப்பிட்டாங்க, இந்த நெருக்கத்துல யாரார் கூப்பிட்டாங்கன்னு, ரட்சிக்கப்படாதவன் கூப்பிட்டான், ரட்சிக்கப்பட்ட அறகுறையா சர்ச்சைக்கு வந்து போறவனும் கூப்பிட்டான் இல்லையா, உண்மையா ஆண்டவன் நம்புறவனும் கூப்பிட்டான் இல்லையா. சரி, இப்போ இந்த 3 கூட்டத்தார் கூப்பிடும் போது நெருக்கத்துல கத்த உதவி செஞ்சு விடுதலை ஆக்குவாருன்னா கூட்டத்துக்காரன் பெஸ்ட் தானே. கூட்டம் யாரு, ரட்சிக்கவே படாதவன் இல்லையா. இப்ப அவனும் கத்த நோக்கி என்ன செய்யறான், ஆண்டவர் ஏசாப்பான்றான், அவனை விடுதலை ஆக்கிட்டான் இல்லையா. ரெண்டாவது யாரு, அறக்குறையா ஆடிக்கு ஒரு நாளைக்கு அமாவாசை சர்ச்சைக்கு வந்து போவான் இல்லையா. இப்ப அவனும் ஆண்டவரே அப்படின்னா அவனையும் விடுதலை ஆக்கிட்டாரு. மூணாவது யாரு, உண்மையா ஆண்டவன் நோக்கி கூப்பிடுறான், அவனும் கூப்பிட்டா விடுதலை ஆக்கிட்டாரு. இப்ப இந்த உண்மையா ஆண்டவனுக்கு கூப்பிட்டவன் என்ன சொல்லுவான், காலையில சர்ச்சைக்கு வரான், சாயங்காலம் சர்ச்சைக்கு வரான், காலைல பைபிள் படிக்கிறான், மத்தியானம் பைபிள் படிக்கிறான், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறான், காணி கொடுக்குறான், தசமாம் கொடுக்குறான், ஆண்டவர் உண்மையா பாடி ஆராதிச்சு பரிசுத்தம் அப்படின்னு இருக்கிறான் இல்லையா. இன்னொருத்தன் சொல்றான், அட போட சும்மா வாரத்துக்கு ஒரு நாளைக்கு பேட ஒரு நாள் சர்ச்சைக்கு போனா போதுண்டா போடா அப்படின்னு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு இல்ல 6 மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 3 மாசம் ஒரு நாள் சர்ச்சைக்கு பாருங்க. மூணாவது கூட்டம் யாரு, நீங்க எல்லாம் சர்ச்சைக்கு போய் தான் பெறுவீங்க, நான் சர்ச்சைக்கு போகாத என்ன பண்ணுவேன், நான் பெற்றுக்கிறேன் போங்கடா அப்படின்றமா இல்லையா. இந்த 3 கூட்டத்தார்ல யார் பெஸ்ட், இந்த 3 கூட்டத்தாரு கூட்டாலும் கத்தர் கொடுக்கிறார் இல்லையா. அந்த பாடல் வரியின்படி சொல்றேன், நெருக்கத்திலே கத்த நோக்கி கதறி கூப்பிட்டேன். யார் கூப்பிட்டான், ரட்சிக்கப்படாதவன் கூட்டான், அறக்குறையா ரட்சிக்கப்பட்டவனும் கூட்டான், முழுமையா ரட்சிக்கப்பட்டவனும் கூட்டான் இல்லையா. இந்த 3 பேரையும் கத்த விடுதலை ஆக்கினா இந்த 3வது கூட்டக்காரன் சொல்லுவான், எதுக்கு ரட்சிக்கவே வரல சர்ச்சைக்கே வரல அவனே கத்த விடுதலை ஆக்க, அவன் நான் ஏன் ரட்சிக்கப்படணும் அப்படி கேட்க தோணும் தானே. அப்படின்னா இப்போ இந்த 3 கூட்டத்தாரையுமே கத்தர் விடுதலை ஆக்கிட்டாருன்னா நம்ம சர்ச்சைக்கு பட வேண்டிய அவசியமே இல்லை, சர்ச்சைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, நானும் பிரசங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களும் பிரசங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா.
நீங்களும் சர்ச்சுக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல, நானும் பிரசங்கம் பண்ற அவசியம் இல்ல, நீங்களும் பிரசங்கத்தை கேட்க வேண்டிய அவசியம் ஒண்ணும் கிடையாது இல்லையா? எப்படி வந்தா போதும்? ஆக மொத்தம் எப்படி வந்தாலும் சரி, நெருக்கம் வந்துச்சுன்னா ஆண்டவரே நான் விடுதலை ஆக்கிற முடிஞ்சு போச்சு இல்ல. அப்ப இதுக்கே நம்ம சர்ச்சுக்கு போகணும், இதுக்கே நம்ம ரட்சிக்கப்படணும், இதுக்கே நம்ம ஞானம் செலுக்கணும் அப்படின்னு கேட்க தோணுது. 3 கூட்டத்துடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கறது இல்ல. ஆமென். 3 சத்தத்தை ஆண்டவர் கேட்கறது இல்ல. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், யோவான் 9ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பினீங்கன்னா அங்க அழகா ஒரு வசனத்தை அங்க சொல்றதை நம்ம கவனிக்க முடியும். 31வது வசனம் பாருங்க. ஓஹோ, அப்ப பாவிகளுடைய சத்தமும் போதும் மேல, பரிசுத்தமான சத்தமும் மேல போதும் இல்லையா? ஆக 2 பேருடைய சத்தம் மேல போனாலும், ஆனா தேவன் யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாரா? பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார் இல்லையா? இங்க கை வச்சுக்கோங்க. சங்கீதம் 34க்கு வாங்க. சங்கீதம் 34க்கு வாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதத்துக்கு வந்தீங்கன்னா 15வது வசனத்தையும் 27வது வசனத்தையும் பாருங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஓஹோ, அப்ப யார் கூப்பிடுறதுக்கு ஆண்டவர் கேட்கிறாரா? நீதிமான்கள் கூப்பிடுற சத்தத்துக்கு தேவன் செவி கொடுக்கிறாரா? ஆமென். யோவான் 9:31 சொன்னாரு, பாவிகளுக்கு தேவன். அப்ப எல்லாரும் சத்த ஆண்டவரை நோக்கி போடலாம். என்னது? ஏசப்பா ஏசப்பா எல்லாரும் என்ன செய்யலாம்? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். கூப்பிடலாமா? எல்லாரும் கூப்பிடலாம், தப்பு இல்லை. யார் வேணாலும் கூப்பிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, கூப்பிடுறது யார் வேணாலும் கூப்பிடலாம், ஆனா கேட்கறது யார் கூப்பிடுறத கேட்கிறாரு? கூப்பிடுறது யார் வேணாலும் கூப்பிடலாம் இல்லையா? யார் வேணாலும். சரி, போன் யார் வேணாலும் பண்ணலாம். பண்ணலாமா? நான் சொன்ன நம்ம சபையில் எல்லாரும் போன் பண்ணலாம் இல்லையா? யார் பண்ணா எடுக்கிறது தானே பிரச்சனை. சில போன் நம்பரை பார்த்து பிளாக் லிஸ்ட்ல போட்டுறாங்க இல்லையா? சில போன் நம்பர் என்ன பண்றாங்க? பிளாக் லிஸ்ட்ல போடுறாங்க. சில போன்ல பார்த்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க இல்லையா? ஆமாவா? சில போனை பார்த்து என்ன செய்யறாங்க? சைலண்ட் ஆட் பண்ணிடுறாங்க இல்லையா? சில போனை மட்டும் எடுத்து பேசுறாங்க. ஆமாவா? அப்ப போன் இருந்துச்சுன்னா எல்லாருடைய போனும் எடுத்து பேசுறது இல்லை. அப்ப பிளாக் லிஸ்ட்ல போடுற லிஸ்டும் இருக்குது. பிளாக்ல போடுறதும் இவன் போன் என்ன செய்யவே கூடாது, நமக்கு பண்ணவே, இவன் போன் நம்ம எடுக்கவே கூடாது அப்படின்றதும் இருக்குது. இவன் போன் பண்ணா பண்ணி கிடக்க போறான், விடு, நாம என்ன செய்ய வேண்டியது இல்லை, நாம அவன் பண்ணா பண்ணிட்டோம். இவன் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறது ஒரு கூட்டம், அதான் பிளாக் லிஸ்ட் இல்லையா? சில கூட்டம் என்ன, சரி அவன் பண்ணிட்டோம் நம்ம எடுத்தா தானே அப்படின்னு சைலண்ட்ல போட்டு வைக்கிறது ஒரு கூட்டம் இல்லையா? சில போன் பண்ண உடனே எடுத்து பேசுறது ஒரு கூட்டம் இல்லையா? எல்லாருமே போன் பண்றாங்க, ஆனா எல்லாரும் போன் எல்லாரும் என்ன செய்யறது இல்லை, அட்டன் பண்றது இல்லை, எடுக்கிறது இல்லை இல்லையா? அதை போல எல்லாரும் ஆண்டவரை கூப்பிடலாம். ஆனா யார் கூப்பிட்டா கர்த்தர் கேட்பாரு? யார் கூப்பிட்டா கர்த்தர் கேட்பாரு? ஒரே ஒரு பதில் தான். என்னன்னா, அவர் கேட்ட ஆண்டவரை யார் கூப்பிட்டா கேட்பீங்க அப்படின்னா, அவர் ஒரே ஒரு ஆன்சர் பண்ணுவாரு. நான் கூப்பிடும் போது யார் கேட்கிறானோ அவன் கூப்பிடும் போது நான் கேட்பேன். ஒரே ஒரு லாஜிக் தான். என்னது? நான் கூப்பிடும் போது யார் கேட்கிறானோ அதுவும் அவன் கூப்பிட்டானா நான் கேட்பேன். இப்ப நான் கூப்பிடும் போது பிளாக் லிஸ்ட் போட்டான்னா அவன் கூப்பிடும் போது நான் பிளாக் லிஸ்ட் போடுவேன். நான் சொல்ல பைபிள் எப்படித்தான் சொல்லுது. என்ன செய்வேன்? நான் கூப்பிடும் என்ன செய்யவே கூடாது, இவர் போன் அட்டன் பண்ணவே கூடாது, பிளாக் லிஸ்ட் போடுவோம்ல. ஏன் போன் நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போட்டான்னா அவன் போன் பண்ணா நான் என்ன செய்வேன், நானும் பிளாக் லிஸ்ட்ல போட்டுருவேன் இல்லையா? நான் போன் பண்ணா போனை சைலண்ட்ல ஆஃப் பண்ணி வைக்கிறான் பாரு, சைலண்ட்ல போட்டு வைக்கிறான் பாரு. அவன் போன் பண்ணாலும் நான் சைலண்ட்ல போட்டு வைப்பேன். நான் போன் பண்ண யார் எடுத்து ஆண்டவரே சொல்லுங்க நான் கேட்கிறேன்ப்பா அப்படின்னு கேட்கிறானோ அவன் போன் பண்ணா நான் எடுத்து சொல்லுப்பா நான் கேட்கிறேன்னு பேசுவேன். ஆமென். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்குது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அவன் என்ன செய்வான், அதையே அவன் அறுப்பான். அப்ப நம்ம விதைக்காத ஒன்ன தேவன் என்ன செய்யறது இல்லை, அறுக்கிறது இல்லை. நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் தேவன் என்ன செய்கிறாரு, அறுக்க வைக்கிறாரு. மேலக்கிற வசனம்
7ஆம் வசனம், மோசம் போகாத இருங்கள். என்ன போகாத இருங்க? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. மோசம் போகாதீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, மோசம் போகாதீங்க. அப்ப எப்ப மோசம் போகுவீங்க? வாசி இப்ப வாசி. மோசம் போகாதீங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அப்ப எப்ப நம்ம மோசம் போகுவோம்? தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். நீ என்ன சரி அதை தான் நான் உனக்கு செய்றேன். நீ எனக்கு என்ன செய்யறியோ அதையே தான் நான் உனக்கு செய்வேன். மனுஷன் எதை விதைக்கிறோம்? 7ஆம் வசனம், மனுஷன் எதை விதைக்கிறவனோ அதையே, வேற ஒண்ணும் அறுக்க முடியாது. நீ என்ன விதைக்கிறிய அதான் என்ன செய்வேன். பக்கத்துல முள்ள விதைச்சா முள்ள இருக்குவேன், நெல்ல விதைச்சா நெல்ல இருக்குவேன், புல்ல விதைச்சா புல்ல இருக்குவேன் இல்லையா? அப்ப நம்ம விதைக்கிறது என்ன? இப்ப அவர் போன் பண்ணும் போது, அவர் கூப்பிடும் போது நான் பிளாக் லிஸ்ட்ல போட்டேன், நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னா அவர் சொல்றாரு நீ கூப்பிடும் போதும் நான் கேட்கவே மாட்டேன். ரெண்டாவது சொல்றாரு நீ கூப்பிடும் போது எப்பயானா நேரம் கிடைச்சா எனக்கா மூடு வந்துச்சுன்னா எடுத்து பேசுவேன் அப்படின்னா அவரு சொல்றாரு எனக்கு எப்பயானா ஞாபகம் வந்துச்சுன்னா ஞாபகம் வந்துச்சுன்னா எடுத்து பேசுவேன். மூணாவது சொல்றாரு இல்லையா நீங்க எப்போ போன் பண்ணாலும் சரி உடனே ரெடியா இருக்கிறேன், நீங்க போன் பண்ண உடனே ஐயா சொல்லுங்க அப்படின்னு கேட்டு அப்படியே செய்யற ஆளா இருக்கிறேன்னா அவரும் சொல்றாரு நீ எப்ப கூப்பிட்டாலும் சரி, நீ என்ன கூப்பிட்டாலும் சரி, நானும் உடனே வந்து என்ன செய்வேன், உன் கூப்பிடுதலுக்கு நான் மறு உத்தரவு கொடுப்பேன். ஆமென். இததான் ஆண்டவர் சொல்றார். இததான் என் சொந்த கருத்தை சொல்லல. நீதிமொழியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், நீதிமொழியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றத நீங்க பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? 24வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். நான் கூப்பிட்டோம் நீங்கள், அதான் பிளாக் லிஸ்ட். என்னது? நான் எப்ப கூப்பிட்டாலும் என்ன செய்யறது இல்ல, போனை எடுக்கிறதே இல்லை. அதை எதில் போட்டீங்க? பிளாக் லிஸ்ட்ல போட்டீங்க. என்ன பண்ணவே கூடாது, இவர் போன் பண்ணவே கூடாது, பிளாக் லிஸ்ட்ல போட்டீங்க இல்லையா? நான் கூப்பிட்டோம் கேட்கவே மாட்டேன்னு சொல்றேன். நீ கூப்பிடுறத கேட்காதல்ல, நீ கூப்பிட்டேனா நான் என்ன செய்ய மாட்டேன், நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன் அப்படின்றத உறுதியா இருக்கிறீங்க சரியா? அப்படி நீ சொல்றதுனால நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. நான் என்ன சொன்னாலும் என் ஆலோசனைகளை எல்லாம், அப்ப அந்த கூப்பிட்டு கேட்க மாட்டேன். என்ன? நான் உனக்கு சொல்றத நீ கேட்க மாட்டேன், நீ சொன்ன என்ன செய்ய மாட்டேன், நான் கேட்க மாட்டேன், நீ உறுதியா இருக்கிற இல்லையா? என் ஆலோசனைகளை எல்லாம் நீ தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை நீ வெறுத்தீங்க. அதனால் ஆகையால் எதனால? அதனால நான் என்ன செய்வேன் தெரியுமா? இப்ப முதல்ல நான் செஞ்சேன், நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? என் நம்பரை பிளாக்ல போட்டீங்க, என் நம்பரை சைலண்ட்ல போட்டீங்க. சில பேர் மட்டும் என்ன செய்யறாங்க, எப்ப போன் பண்ணாலும் எடுத்து உடனே ஐயா என்ன போன் பண்ணிருக்கீங்க, என்ன ஐயா சொல்லுங்க, அப்படியே நான் செய்யறேன், என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்கறீங்க இல்லையா? இப்ப அதனால முதல் 2 கூட்டத்தை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றா? ஆகையா. யாரையான அர்த்தம்? நான் கூப்பிட்டேன் நீங்க கேட்கல, அதனால நானும் சாதாரண இருக்கும்போது இல்ல, உனக்கு ஒரு ஆபத்து வரும் இல்ல, நல்லவனுக்கு ஆபத்து வரும், கெட்டவனுக்கு ஆபத்து வரும். நல்லவனுக்கு ஆபத்து வரும், கெட்டவனுக்கு ஆபத்து வரும். தானியல் சிங்க கபில, தானியல் மட்டும் இல்ல, தானியல் நல்லவரையும் சிங்க கபில போட்டாங்க. கூட இருக்கிற 122 பேர் கெட்டவங்க, அவங்களையும் சிங்க கபில போட்டாங்க. ஆமென். தானியல் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்க வேண்டாம். தானியல் உண்மையுள்ளவர், எந்த குற்றமும் இல்லாதவர். இந்த வேதத்துல குற்றமே சாட்டப்படாதவன் சில பேர், அதுல தானியல் ஒரு ஆளு. இந்த வேதத்துல சில பேர் சில குறைகள் குற்றங்கள் இருக்கும், சில குறைகள் குற்றங்கள் இருக்கும் இந்த வேதத்துல. ஆனா குறையே சொல்ல முடியாதுல சில பேரு, அதுல ஒரு ஆளு தானியல். என்ன செய்ய முடியல? தானியலை குறித்து எந்த குறையும் குற்றமும் வாழ்க்கையில இல்லைன்னு 122 பேர் என்ன செய்யறாங்க? 122 பேர் சொல்றாங்க. என்னது? இந்த தானியல் வாழ்க்கையில குறையும் கிடையாது, குற்றமும் கிடையாது அப்படின்னு. அந்த நபரையும் தூக்கி எங்க போடுறாங்க? சிங்க கபில போடுறாங்க இல்லையா? 122 பேர் அநியாயமா பழி சொல்றவன், 122 பேரு அநியாயமா அவனையும் தூக்கி எங்க போட்டாங்க? அங்க சிங்க கபில எல்லாரையும் போடுவாங்க இல்லையா? அப்ப உபத்திரமம் எல்லாருக்கும் வரும், கஷ்டம் எல்லாருக்கும் வரும், பாடு எல்லாருக்கும் வரும், வேதனைப்பு எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் கஷ்டம் வரும், எல்லாருக்கும் நஷ்டம் வரும், எல்லாருக்கும் இழப்பு வரும், எல்லாருக்கும் வரும். ஆனா தானியேல ஆண்டவர் சேதமராம கர்த்தர் காப்பாத்திட்டார். யார? தானியேல சிங்கக்கபில போட்டாங்க இல்லையா? போட்ட தானியேல எந்த சேதமும் வராம என்ன செஞ்சிட்டாங்க? காப்பாத்திட்டாங்க இல்லையா? ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? காப்பாத்திட்டாரு. ஆனா 122 பேர் காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லை.
120 காப்பாத்துறதுக்கு. அப்படின்னா நமக்கு உபத்திரம் வர்றது போல ரட்சிக்கப்படாதவனுக்கு உபத்திரமும் வரும், அந்த உபத்திரம் நமக்கும் வரும். ஆனா என்ன, நான் உபத்திரப்படும் போது ஏசப்பா அப்படின்னா அந்த உபத்திரவத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு நமக்கு ஆண்டவர் இருக்கிறார், நம்மள ஆண்டவர் காப்பாத்துவார். ஆமே. ஆனா அவங்களுக்கு என்ன கிடையாது, அப்படி காப்பாத்த ஆள் கிடையாது, அப்படி காப்பாத்த ஆள் கிடையாது. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க பாதிக்கப்படுறாங்க. நம்ம என்ன செய்யறது இல்ல, நம்ம பாதிக்கப்படுறது இல்லை. அதனால பாதிப்பு வர்றவங்களாம் தப்பு பண்ணவன், பாதிப்பு வராதவங்களாம் நல்லவன் அர்த்தம் இல்லை. பாதிப்பு வந்ததெல்லாம் யாரு, இப்ப யாருக்காவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, என்ன பாவம் பண்ணாலும் பிரச்சனை வந்துச்சு அப்படி சொல்றோம் இல்லையா? இல்ல பிரச்சனையும் போராட்டமும் பாதிப்பும் நல்லவனுக்கு வரும், கெட்டவனுக்கு வரும். நல்லவனுக்கு என்ன செய்ய மாட்டாரு, ஆபத்துல விட மாட்டாரு, தூக்கி எடுத்துருவாரு. கெட்டவன ஆபத்துல விட்டுருவாரு, அவ்வளவுதான். ஆமே. அப்படின்னா இப்ப தானியேல சிங்க கபையில போடுறவங்க யாரையும் போடுவாங்க, நல்லவன் தானியேல் அவரையும் போட்டாங்க, கெட்டவங்களையும் போடுவாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு, நம்மள கர்த்தர் காப்பாத்தணும். ஆமே. அப்ப தேவ ஜனம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாரும் கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஆண்டவனுக்கு நம்ம கூப்பிடுறோம், ஆண்டவனுக்கு நம்ம என்ன செய்யறோம், கூப்பிடுறோம். அதான் ரெண்டு சத்தம், ஒண்ணு பாவி சத்தமோ மேல போகுது, நீதிமான் சத்தமோ மேல போகுது. கர்த்தர் யாருடைய சத்தத்தை கேட்க விரும்புறாருன்னா, ஏன் கூப்பிடும் போது யார் கேட்டு ஏன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறானோ அவன் கூப்பிடும் போது நானும் போய் கேட்டு அவனுக்கு செவி கொடுப்பேன். அதான் சொல்றான், நான் கூப்பிட்டேன், நீ என்ன செய்யல, கேட்கல. அதனால உனக்கு ஆபத்து வரும்போது, நல்லா இருக்கும் போது சொன்னவனுக்கு காதல் வாங்கிக்க மாட்டேன் இல்லையா, ஒரு ஆபத்து வரும்போது இந்த ஆபத்துல என்ன செய்வேன், ஆண்டவரேன்னு கூப்பிடுவேன். இப்ப வாசிங்க. இல்ல, ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து என்ன செய்வாரா, நீ கேட்காதான் போன, சிரிக்கிறது வேற நகைக்கிறது வேற, சிரிக்கிறது வேற நகைக்கிறது. சிரிக்கிறதுனா சாதாரணமா சிரிக்கிறது, நகைக்கிறதா கிண்டல் பண்ணி சிரிக்கிறது. அவனை என்ன செய்யறது, அவனை கிண்டல் பண்ணி சிரிக்கிறது, அவனை கிண்டல் பண்ணி இப்போ நான் இப்போ நடந்து போறேன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு கால் சில போய் கீழே போடுறேன் இல்லையா, உடனே சிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அமைதியாக போயிட்டேன். அதே போல இவன் அப்படி போகும்போது கால் சில கீழே ஒன்றும்ல, நான் சொல்லும்போது எப்படி சிரிச்சேன் அப்படி சொல்றேன் இல்லையா, அவனை சொல்றத அவனை கிண்டல் பண்ணி நம்ம சிரிக்கிறது, அதுக்கு தான் நகைக்கிறது. சிரிக்கிறது வேற, அது சாதாரணமா எல்லாரும் சிரிக்கிறது. ஆனா நகைக்கிறது என்ன, அவனை ஏதாவது ஒண்ணு சொல்லி அவனை கிண்டல் அடிச்சு, அவனை நக்கல் அடிச்சு, அவனை ஏதாவது ஒண்ணு அவன் மனசு சங்கடப்படுற மாதிரி சொல்லி சிரிக்கிற பத்தியா, அதுதான் நகைக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அமைதியா போயிட்ட, ஆனா நான் அமைதியா போக மாட்டேன், நான் நகைக்குவேன். என்ன சொல்லி நகைக்குவேன், வாசிக்கலாம். நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். ஆகடியம் என்ன அர்த்தம், இந்த சின்ன பிள்ளைங்க பார்த்தா அப்படியே டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, சிரிச்சுன்னு சின்ன பிள்ளைங்க பார்த்தா இப்ப தெரியுதா அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன செய்வாரா, இப்ப தெரியுதா, யார் சொல்றாரா, அவன் சொல்லி எங்காட்டு வச்சுங்க, எங்க பிள்ளைங்க தான் சின்ன பிள்ளைங்க டான்ஸ் போட்டு கிண்டல் பண்ணுது, நீங்க இவ்வளவு பெரிய ஆண்டவர் நீங்க இது மாதிரி பண்றீங்களா அப்படின்னா அப்படிதான் பண்ணுவேன். ஏன்னாக்க நான் கூப்பிட்டேன்ல, நானு கூப்பிட்டேன்ல, தம்பி இதை செய்யாதான்னு சொன்னேன்ல, அப்படியே ரொம்ப புத்திசாலி மாதிரி என்ன பண்ணிட்டேன், அத காதலே வாங்காத போனேன்ல, இப்ப ஆபத்து வந்து உடனே ஆண்டவரேன்ற, இப்ப தெரியுதானா ஏன் கூப்பிட்டேன்னு, இப்ப தெரியுதானா ஏன் சொன்னேன்னு, இப்ப தெரியுதானா ஏன் ஜெபம் பண்ண சொன்னேன், இப்ப தெரியுதா ஏங்க போகாதன்னு சொன்னேன், இப்ப தெரியுதானா ஏன் செய்யாதன்னு சொன்னேன், இப்ப தெரியுதா அப்படி என்ன செய்யறான், கைதட்டி சிரிக்கிறான். கர்த்தரை ஒரு பக்கத்தை மட்டும் பாத்துறாதீங்க, மறுபக்கம் ஒண்ணு இருக்கு. ஒரு பக்கம் மட்டும் அவர் நம்ம சொல்றாரு, வேண்டாம் பாது முள்ளு கால் வைக்காதரா தம்பின்றாரு. அதேபடி என் கால் வெயிட் அப்படி வச்சு, ஐயோ ஆண்டவரே நான் தான் சொன்னல முதல்ல, இப்ப தெரியுதா முள்ளு என்ன பண்ணுன்னு, இப்ப வலி தெரியுதா அப்படி என்ன செய்வாரா, கை தட்டுன்னு அப்படி டான்ஸ் போட்டு சிரிப்பாராம். அதான் நகை சொல்றாரு, நான் ஆகடியம் பண்ணுவேன். ஏன் வாசிக்கலாம், புசல் போல் வரும்போது ஆபத்து சாதாரணமா வரும். சூறாவளி என்ன, மரத்தை வேரோட சாய்க்கும் பத்தியா, அதான் சூறாவளி காத்து. சாதாரணமா காத்தடிக்கிறது வேற இல்லையா, சூறாவளி என்ன, மரமெல்லாம் வேரோட என்ன செய்யும், அப்படியே சாயல. அவ்வளோ பெரிய ஆபத்து வரும்போது, நெருக்கமும் இடுக்கணும் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன், என்ன நோக்கி கூப்பிடுவாங்க, நான் கேட்க மாட்டேன். நீ கூப்பிடுவ, நான் கேட்க மாட்டேன். ஏங்க கேட்க மாட்டீங்க, நான் கூப்பிட்டேன்ல,
அப்ப நீ கேட்கல, அதனால நீ கூப்பிடுவ, நான் கேட்க மாட்டேன். அப்ப எல்லாரும் கூப்பிடலாம், எல்லாரும் கூப்பிட்டாலும் கர்த்தர் யாருடைய சத்தத்தை கேட்க விரும்புறாரு? பாவியும் கூப்பிடுறான், பரிசுத்தமான கூப்பிடுறான் இல்லையா? ஆனா தேவன் சொல்றாரு, பாவிக செவிலுக்கு தேவன் என்ன செய்ய மாட்டாரா? ஒரு நாள் செவி கொடுக்க மாட்டாரா? அப்ப தேவன் நம்ம ஜெபத்தை கேட்டு, நம்ம கூப்பிடுறத கேட்டு, நம்ம நெருக்கத்தை எல்லாம் கர்த்தர் மாத்தணும்னா, அவர் கூப்பிடும் போது நம்ம சொல்லுங்க ஆண்டவரே, நான் என்ன செய்ய ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னு அவர் சொல்றத நம்ம செஞ்சோம்னா, நம்ம சொல்றத அவர் செய்வார். அப்ப அவர் சொல்றத நான் செய்யல, ஏதோ எனக்கு தெரியுது, ஏன்னா கொஞ்சம் படிச்சுட்டோம்ல, என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் படிச்சுட்டல, 4 எழுத்து தெரிஞ்சா போதும் இல்லையா? அப்படி முடியல, அப்படி நேரம் நிக்கிறது இல்ல, அப்படி 2 கொம்பு முளைச்சிக்கிறது இல்ல. எதுக்கு? 4 எழுத்து தெரிஞ்சா போதும், 4 எழுத்து தெரிஞ்சா போதும், 2 கொம்பு முளைச்சிக்கிறது நமக்கு இல்லையா? அதனால அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு போறல, அப்படி காலர் தூக்கிட்டு போவல. அவர் பார்க்க ஓடு ஓடு ஓடு. தமிழ் ஒரு பழமொழி உண்டு, ஓனா ஓட்டம் எது வரைக்கும்? ஒப்ப வரைக்கும் ஓடும். ஓனா எது வரைக்கும் ஓடும்? ஓனம் தெரியுதானே? ஓனம் தெரியுதானே? ஓனா எது வரைக்கும் ஓடுது? அந்த செடி வரைக்கும் ஓடும், அவ்வளவுதான் இல்லையா? அதுக்கு மேல போனதுல என்ன செய்ய முடியாது. ஆனா சொல்றாரு, ஓடு தம்பி ஓடு. எவ்வளவு தூரம் ஓடுவ? ஒப்ப வரைக்கும் ஓடுவியா? ஒப்பனாக்க நிறைய அடர்த்தியா இருக்கிற இடம் அர்த்தம். நீங்க என்ன சொல்லுவீங்க? இடம் நிறைய அடர்த்தியா இருக்குது, செடி அப்படியே சுத்தம், அப்போ ஒரு 10-15 செடி அப்படியே முளைச்சு அப்படியே முள்ளு கல்லுமா இருக்குது. முன்னாடி இடத்துக்கு என்ன சொல்லுவீங்க? அதான் நாங்க ஒப்பனை சொல்றோம். என்னன்னு? ஓனா எது வரைக்கும் ஓடும்? ஒப்ப வரைக்கும் ஓடும். ஒப்பனை அர்த்தம் அப்படி அடர்த்தியா இருக்கிற செடிங்க அது வரைக்கும் ஓடும். அது போல என்ன செய்ய முடியாது. ஆனா ஆண்டவன் சொல்றாரு, ஓடு தம்பி. எவ்வளவு தூரம் ஓடுவ? இங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஓடுவியா? இங்க இருந்து வீட்டு வரைக்கும் ஓடுவியா? அந்தானே நீ வந்துதான் ஆகணும். எங்க நீ கையில சாப்பாடு எடுத்துன்னு நீ எங்க சுத்தனாலும் வாய்க்கு வேற எங்க நீ சாப்பிட முடியாது. சாப்பாட கையில எடுத்துக்கின்னு நீ எங்க வேணாலும் சுத்தலாம் இல்லையா? எங்க வேணாலும் நீ கையை எப்படி வேணாலும் சுத்தலாம். வாய் சொல்லும், நீ எங்க சுத்தினாலும் கடைசி என்கிட்ட தான் வரணும். என்கிட்ட தான் நீ சாப்பாட கையில எடுத்துக்கோ. நீ எங்க வேணாலும் சுத்து, எங்க வேணாலும். நீ காலு கிட்ட கொண்டு போ, கை கிட்ட கொண்டு போ, நெஞ்சு கிட்ட கொண்டு போ, எங்க வேணாலும் கொண்டு போ. அது சொல்லும், நீ எங்க வேணா சுத்து, கடைசி எங்க தான் வந்தாகணும். வாய் சொல்லுமா, என்கிட்ட தான் நீ வந்தாகணும். கர்த்தர் சொல்றாரு, தம்பி நீ எங்க வேணாலும் சுத்து ராஜா, ஆனா கடைசி என்கிட்ட தான் வரணும். நீ எங்க வேணாலும் சுத்து, நீ எங்க வேணாலும் போ, ஆனா கடைசி எங்க வரணும். அங்கெல்லாம் சுத்தாம நேரம் முதல்ல மட்டும்னா சுத்துறது மிச்சம். சுத்துறது இல்ல, நாங்களாம் சுற்றிட்டு தான் வருவேன்னாமா, எனக்கு என்ன பிரச்சனை? நீ எங்க சொல்லாம என்ன செஞ்சாகணும், இங்க தான் நீ வந்து ஆகணும் அப்படின்னு கர்த்தர் சொல்றா. உனக்கு ஆபத்து வரும்போது என்ன கூப்பிடுவேன், நான் கேட்க மாட்டேன். அப்ப அன்னைக்கும் ஆபத்துல கூப்பிட்டா, நீ உனக்கு ஆபத்து வரும்போது நீ கூப்பிட்டா நான் கேட்கணும்னா, இன்னைக்கு நான் கூப்பிடுறேன், நீ கேளு. அப்ப ஆண்டவர் கூப்பிடும் போது நம்ம கேட்டுட்டோம்னா, நம்ம கூப்பிடும் போது யார் கேட்பாரு? ஆண்டவர் கேட்பாரு. இல்ல நீ கூப்பிடும் போதெல்லாம் கேட்கறதுக்கு நிறைய வேலைக்குது ஆண்டவர், நிறைய. இப்படி சொல்றேனே, தம்பி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்திருப்பா அப்படின்னு அவர் சொல்றார் இல்லையா? இல்ல அவர் சொல்றாரு. யார் சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு. அவன தம்பி சொல்றான், ஆண்டவர் எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதான் என்ன செய்ய முடியாது, இப்பெல்லாம் வர முடியாது. எப்பயாவது சமயம் கிடைச்சா என்ன செய்யறேன், எப்பயாவது வீட்டுல வேலை இல்லாம வீட்டுல சும்மா இருந்தேன்னா, நிறைய பேர் சும்மா தான் கூட வர மாட்டாங்க இல்லையா? இல்ல நிறைய பேர் எங்க எப்படி வர மாட்டாங்க, சும்மாவே இருந்த கூட எங்க வர மாட்டாங்க, வர மாட்டாங்க தானே. அப்படி அவன் சொல்றான். ஆனா அதை தாண்டி நான் சும்மா இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப எப்பயாவது வரேன் அப்படின்னு. அப்படியாப்பா, சரி போயிட்டு வாப்பா. அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவர் சொன்னாரு, என் ஆவி மனுஷனோடு போராடுறது இல்ல. என்ன செய்ய மாட்டாரா? ஏன்டா நீ சர்ச்சுக்கு வரல அப்படி எல்லாம் கேட்க மாட்டேன். தம்பி வான்னு சொல்றேன், ஐயா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. அப்படியாப்பா, சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிடுவேன். நீ போவல்ல, போன வேகத்துல சீக்கிரம் திரும்பிவேன். போன வேகத்துல இந்த எலிசான்னு ஒருத்தன் இருந்தார், எலிசா தீர்க்கதரிசி. இவன் வேலைக்காரன் ஒருத்தன் கேயாசி. இந்த வேலைக்காரன் ஒருத்தன் காலையில ஒரு ஆண்டோட பிள்ளைங்க என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும் இல்லையா? காலையில என்ன செய்யணும். ஆனா பைபிள் சொல்றது இவன் காலையில வெளியே போனாராம். யாரு இன்னும் கூட சொல்ல, கேயாச சொல்றேன். அதிகாலையில கேயாச எங்க போனாராம், அப்படி வெளியே போனாராம். போன வேகத்தை உடனே கத்திட்டு ஓடினான், ஐயாயான்னு கத்திட்டு ஓடிறான். ஏன்டான்னு கேட்டா, எதிரிக்கு போறா வந்துட்டாங்க. எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு வேகமா வெளியே போறியா? அவரு பாக்குறா, ரொம்ப வேகமா போற தம்பி,
சரி என்ன பண்ண, கொஞ்சம் மெதுவா போனா கூட அப்படியே போயிடலாம் இல்லையா. இந்த ஓட்டப்பந்தயம் ஓடுவாங்கல்ல, ஆரம்பத்துல ரொம்ப வேகமா ஓடுவான் பாரு, எல்லாரும் நினைப்பாங்க இவன் தான் அப்படி மூச்சு பாதியில. சரியா, இந்த ஆரம்பத்தோட மெதுவா ஓடின்னு போவான் பாரு, இவன் கிட்ட போக போக என்ன பண்ணுவான், அப்பதான் வேகத்தை அதிகரிச்சு முதல்ல பரிசு வாங்கிக்குவான் இல்லையா. பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, ரொம்ப வேகமா ஓடுறீங்க, மூச்சு வாங்கி நின்னுக்கு போறீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, ரொம்ப வேகமா என்ன செய்வீங்க, ரொம்ப வேகமா போகுது வண்டி இல்லையா. வண்டி எப்படி போகுது, ரொம்ப வேகமா போகுது, சீக்கிரம் பெட்ரோல் நின்னுட போகுது இல்லையா. பெட்ரோலை என்ன போயிடும், நின்னுடும். அதனால எப்படி போ, கொஞ்சம் அப்படி பொறுமையா போனா கூட அப்படி போய் சேர்ந்துடும் இல்லையா. அதனால அவரு பார்த்தாரு, ரொம்ப வேகமா போற, எங்க இங்க பாப்பா சர்ச்சுக்கு எங்க போற, ரொம்ப வேகமா அங்க ஓடுறல, போற வேகமா திரும்ப வரல, அப்ப கூப்பிடுவேன் ஐயானு வரல. நான் சொல்லுவேன், நான் தான் உனக்கு அப்பயே சொன்னேன்ல, நான் அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துடலான்னு சொன்னல, நீ என்ன செஞ்ச, முக்கியமான வேலை போனல, போ. இப்ப ஏன் என்ன கூப்பிடுற, அவர் கூப்பிடும் போது நாம் செவி கொடுத்தா, நம்ம கூப்பிடும் போது அவர் நமக்கு செவி கொடுப்பார். ஆமென். அப்ப அவர் கூப்பிடும் போது நீ பாய் பாய் சொல்லனா, அவர் சொல்றார் 3 பாய் சொல்லுவார். அவர் நான் சொல்றேன், உனக்கே இவ்வளவு கொசு மூளையை வச்சு உனக்கே இவ்வளவு இது, அவர் ஒரே செகண்ட்ல 640 கோடி பிரச்சனைக்கு தீர்வு சொல்லிடுவார். அவ்வளவுதான், ஒரே ஒரு செகண்ட்ல 640 கோடி பிரச்சனைக்கு முடிவு சொல்லிடுவாங்க. எத்தனைக்கு, ஒரே செகண்ட்ல, ஒரு வினாடிக்கு 640 கோடி யோசனை. நமக்கு ஒரு பிரச்சனை வந்தாலே மண்டை பிடிச்சு இருக்கிற 3 மணி கிட போயிடுது இல்லையா. இது என்னதான் பண்றதோ தெரியல, என்னதான் பண்றதோ தெரியல, என்னதான் பண்றதோ தெரியல, ஒரு பிரச்சனைக்கே மண்டை பிடிச்சு 3 முடி எல்லாம் போயிடுச்சு இல்லையா. அப்படிதான் மொத்த முடி போயிடுச்சு பாருங்க சரியா. அப்படி பிடிச்சு என்ன பிடிச்சு போயிடுச்சு பாரு மொத்தமா. அப்படியே ஒரு பிரச்சனைக்கே எப்படி போகுதுன்னா, அவர் சொன்னாரு ஒரே செகண்ட்ல 640 கோடி யோசனைக்கு முடிவு சொல்ற ஆண்டவன், அவருக்கு எவ்வளவு யோசனை இருக்கும், அவருக்கு எவ்வளவு யோசனை இருக்கும். நம்ம நினைக்கிற அவர் யோசனைக்கு நம்ம உட்படாம ஏதோ நம்ம யோசனை ரொம்ப பெருசு, நம்ம அறிவு ரொம்ப பெருசு. அதான் சொல்ல 4 எழுத்து தெரிஞ்சா போதும் கையில பிடிக்க முடிய மாட்டிருக்கு இல்லையா. 4 ஆனா பாட்டி சொன்னா, ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கிறாங்க. எப்படியா, ஆட்டுக்கு வாழை எவ்வளவு பெருசுக்குது, 3 இன்ச்சுக்கு இல்லையா. மாட்டுக்கு எவ்வளவு பெருசுக்குது. இந்த 4 பதம் எப்ப பாரு என்ன இருக்கும், அந்த வாழை ஆட்டிக்கினே இருக்கும். எது, இந்த ஆடு பாத்தீங்கன்னா, ஆடு என்ன இருக்கு எப்ப பாரு இருக்குது 3 இன்ச்சு தான். அதான் பாட்டி சொன்னா, அதனாலதான் ஆட்டுக்கு என்ன வச்சிருக்காங்க, மாட்டுக்கு இவ்வளவு நீளம் வாழுக்குது. அது எதையான ஆட்டுதான் பாத்தீங்களா, ஏதாவது மேல உட்காந்தா ஒரு அடி அடிச்சிட்டு கம்முன்னு விட்டுடும் இல்லையா. ஆனா இந்த ஆடுக்குது பத்தியா, சும்மா என்ன பண்ணிட்டே இருக்கும். அதான் சொல்ற பாட்டி, ஆட்டுக்கு ஆளை எப்படி வச்சிருக்கிறாராம். அது பார்த்தாரு, இப்படி வைக்கும் போதே இந்த ஆட்டம் போடுறியப்பா, இன்னும் கொஞ்சம் நீளமா வச்சு என்ன பண்ணிருப்ப, அவ்வளவுதான் இல்லையா. மாட்டுக்கு மாதிரி வச்சா ஆட்டுக்கு ஆளை வச்சது என்ன ஆயிருக்கும், ஒரே ஒரு ஆள் கிட்ட போக முடியாது. யாருக்கிட்ட, ஆட்டுக்கிட்ட இல்லையா. 3 இன்ச்சுக்கு மாதிரி இத்தனை ஆட்டு ஆடுது இல்லையா. மாட்டு மாதிரி இவ்வளவு நீள வாழை ஆட்டுக்கு வச்சதான் செய்ய, ஒரே ஒரு ஆள் கூட ஆட்டுக்கிட்ட போக முடியாது இல்லையா. அதான் சொன்னா பாட்டி அப்படி இல்லையா. ஒண்ணு புரிஞ்சுக்கோ, கர்த்தர் சொன்னா அப்படியே கேட்டு, நீ எப்ப சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, அப்படியே கர்த்தர் கேட்பான். அப்படியே கர்த்தர் கேட்பான், அப்படியே கர்த்தர் கேட்பார். எதை சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, நீ எப்ப சொன்னாலும் சரி. நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்டா உடனே, 2 மணிக்கு கூப்பிட்டா உடனே, 4 மணிக்கு கூப்பிட்டா உடனே, 6 மணிக்கு கூப்பிட்டா உடனே. நீ காலையில கூப்பிடலாம், மத்தியானம் கூப்பிடலாம், சாயங்காலம் கூப்பிடலாம், நைட்டு கூப்பிடலாம், எப்ப வேணாலும் கூப்பிடலாம், எதுக்கு வேணாலும் கூப்பிடலாம், எந்த காட்டு வேணாலும் கூப்பிடலாம். கூப்பிட்ட உடனே என்ன செய்வாரு, கூப்பிட்ட உடனே என்ன செய்வாரு, உடனே பதில் கொடுப்பா. யாருக்கு தெரியுமா, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன். நைட் 12 மணிக்கு தூக்கம் தெரியுது, ஆண்டவர் ஜெபம் பண்ணணும்னு தோணுது, 12 மணி ஆகுது, இப்பதான் படுத்தேன், இப்பதான் படுத்தேன், 12 மணி, இப்பவே ஜெபம் தான், அப்பாரமா பண்ணலாம் அப்படின்னு படுத்தேன்னு வச்சுக்கோங்க. அவரு பாப்பாரு, நானும் இப்பதான் படுத்தேன், அதனால நீ கூப்பிடல, அப்பாரமா கேட்கிறேன். எப்பாரமா, இந்த வயிற்று வலி அப்படியே புடிச்சு இழுக்குது இல்லையா. அப்பாரமா கேட்கணும், என்ன ஆகும் கதை, தலை வெடிச்சு போற மாதிரி வலிக்குது இல்லையா. அவர் சொன்னாரு, கொஞ்சம் எதுவும் ஜோமனுமா அப்படின்னா, இப்பதான் படுத்த ஆண்டவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டா இருக்கு, கொஞ்சம் படுத்து தூங்கிட்டு அப்பாரமா எழுந்து பண்றேன் அப்படின்னு படுத்துனா, தலைவலி இருந்துச்சுல்ல, உடனே ஆண்டவரே தலைவலி சுகமாக்கு. அவர் சொல்லுவாரு, இல்லம்மா ரொம்ப வேலையை இருக்கிறேன், அப்பாரமா கேட்கிறேன். எப்பாரம்
தலைவலி எல்லாம் அடிச்சு இல்லையா, அப்படி சோர்ந்து போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்கேன் எடுத்து அதெல்லாம் எடுத்து ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வரல, அப்பாரமா ஜோமன் அப்பாரமா சுகம் கொடுக்கிறேன். எப்போ ஹாஸ்பிட்டல் போய் 5000 ரூபாய் செலவு பண்ண, சிடி ஸ்கேன், அந்த ஸ்கேன், இந்த ஸ்கேன், இந்த ரத்தம் அந்த ரத்தம் ஆக மொத்தம் டெஸ்ட் பண்ணி மாத்திரை அப்படி கை நிறைய வாங்கி வச்சுக்கின்னு ஐயா அப்படின்னா அப்ப சுகம் கொடுக்கிறேன். ஏன்னா நீ எப்படிதான் சொன்ன, அப்பாரமா பண்றல, நானும் அப்பாரமா கொடுக்கிறேன். எப்படி இருக்கும்? கூப்பிட்ட உடனே நீ கேட்டுட்டா எந்த நிமிஷம் கூப்பிட்டாலும் சரி, அனுபவிச்சு சொல்றேன், எந்த நிமிஷம் கூப்பிட்டாலும் சரி, எந்த நேரம் கூப்பிட்டாலும் சரி, ஆண்டவரே அப்படின்னா நீ எப்ப கூப்பிட்டாலும் கர்த்தர் சொல்லுவா, அடுத்த நிமிஷம் உனக்கு பதில் கொடுப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். ஆனா அவருடைய கூப்பிடும் போது நம்ம சேர்க்காம, நம்ம கூப்பிடும் போது மட்டும் அவர் என்ன செய்யும், கேட்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பு தானே. அவர் கூப்பிடும் நாம என்ன செய்ய மாட்டோமா? உங்களுக்கு அவர் வானத்தையும் பூமியும் படைச்சு பெரிய ஆண்டவர் இல்லையா, அவ்வளோ பெரிய ஆண்டவர் கூப்பிடும் போது இவங்க கேட்க மாட்டாங்களா? ஆனா இவங்க கூப்பிடும் போது அவர் உடனே கேட்டுருணுமா? முடியுமா? நடக்காது. நல்லது இல்லை தானே. அதான் பவுல் சொல்றாரு, நீ என்ன விதைக்கிறியோ அதான் என்ன செய்ய முடியும். இந்த பக்கம் பூரா பிளாட்ல பூரா முள்ளு வளர்த்துக்கிறாங்க இல்லையா, அவன் என்னதான் வெட்டி ஆகணும், அதை முள்ளதான் வெட்டி ஆகணும். அதை தேக்க வெட்ட முடியுமா? நாங்க வாங்கி தேக்கு பண்ணிட்டு வீட்டுக்கு வாசகால் போடுறோம், வெட்டி போட முடியுமா? முள்ள விதைச்ச முள்ளதான் அறுக்கணும், நெல்லை விதைச்சா நெல்லை அறுக்கலாம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆமென். ஆமென். அப்ப ஆண்டவர் கூப்பிடும் போது நம்ம கேட்டுட்டோம்னா, நம்ம கூப்பிடும் போது கர்த்தர் என்ன செய்வாரு, கேட்பார். நீங்க சொல்றது உண்மைதானா அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு மனுஷனை சொல்லி முடிச்சிடுறேன். சங்கீதம் 18 தாவீதுக்கு அடுத்து நான் சொல்லி முடிச்சிடுறேன். தாவீதை குறித்து ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். தாவீது 18ஆம் சங்கீதத்துக்கு வேற வருவீங்கன்னா 6வது வசனம் கொஞ்சம் பாருங்க பார்க்கலாம். அப்ப எல்லாருக்கும் நெருக்கம் வருது இல்லையா. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன். யாரு? தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன். அப்ப அந்த தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனுக்கு கூட என்ன வருதான், ஒரு நெருக்கம் வருதான். ஒரு நெருக்கம். அப்ப நெருக்கம் எல்லாருக்கும் வரும் இல்லையா. அப்ப நெருக்க வரவங்களா தப்பு பண்ணவன், நெருக்க வரவங்களா நல்லவன் அர்த்தம் இல்ல. அப்படி யாரும் கணிக்க வேண்டாம் சரியா. எல்லாருக்கும் நெருக்கம் வரும். அந்த நெருக்கத்துல இருந்து உண்மையான ஆண்டவரை கூப்பிடறாங்கதான் என்ன கர்த்தர் விடுதலை ஆக்கிடுவாரு. இப்ப வாச, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், நான் தேவனை நோக்கி அபயம் விட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை அவர் கேட்டார். இந்த சத்தத்தை கேட்டு என்ன செய்யறாரு? 16வது வசனம், உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். அப்ப அந்த நெருக்கத்திலிருந்து தேவன் என்ன செய்யறாரு? தூக்கி எடுத்துட்டார். தாவீது சொன்னாரு, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சேன், நான் கூப்பிட்டேன். உடனே 16ஆம் வசனம் சொல்றாரு, அவர் எப்படியெல்லாம் செயல்பட மேல இருக்குது. உங்களுக்கு எந்த நிறைய பிரசங்கம் பண்ணிட்டேன். எது? அந்த ஜெப அந்த சத்தத்தை கேட்ட உடனே இல்லையா. இப்ப எல்லாம் உட்கார்ந்துக்கிறீங்க வெளியே, எந்த பிள்ளையும் விடக்கூடாது கர்த்தர் கிருபையினால. ஒரு பிள்ளை மா அப்படின்னு கேளுது, எந்த அம்மா அடிச்சு படிச்சு ஓதுவாங்க? ஏன் பிள்ளை சத்தம் அப்படி ஆடுவாங்க இல்லையா. அப்படி எப்படி அது பக்கம் என்ன அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க மாட்டாங்க. பார்ப்பாங்களா? ஐயோ நம்ம சத்தம் போட்ட பக்கத்துல அக்கா தப்பா நினைப்பாங்க. அதனால மெதுவா எழுந்து அப்படி அசையாம அப்படி போயிட்டு என்னப்பா அப்படி கேட்பாங்களா? அது பேர் அம்மா கிடையாது, அது பேர் சும்மா இல்லையா. எது? பிள்ளை விழுந்து அம்மானு வெளியே கத்தும் போது அப்படி அசையாம அப்படி மெதுவா எழுந்து அப்படி யாருக்கும் தெரியாம போயிட்டு என்னம்மா அப்படின்னு கேட்டா அது என்ன கிடையாது, அது அம்மா இல்ல, அதெல்லாம் சும்மா இல்லையா. ஆனா அம்மா என்ன செய்வா? ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சும் தெரியலையே அப்படின்னு கீழே அப்படியே போட்டு ஓடுவா. பத்தியா? ஏன் இப்படி ஓடுற? என்னமோ தெரியாம புள்ள அல்ற சத்தம் கேட்குது அப்படி ஓடுவா. பத்தியா? அது நான் சொல்றேன் வஸ்திரம் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்க மாட்டா. கீழே முன்னாடி என்னக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டா. அவளுக்கு நோக்கமே என்னதான், ஐயோ பிள்ளை என் பிள்ளை அழுத அப்படி ஓடுவா. பத்தியா? அதுக்கு பார்த்தா அம்மா. அதை போல தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. தாவீது ஆண்டவரே நேரம் இந்த சத்தம் போய் காதுல ஏறிச்சான். சத்தம் என்ன செஞ்சா? அழகா சொல்றாரு பாருங்க. எனக்கு உண்டான நெருக்கத்துல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் சத்தம் கடைசி வார்த்தை அவர் செவிகளில் போல் ஏறிட்டான். என்னவா ஏறிட்டேன்னு எப்படி விளங்குறது? நம்மள கடை சொல்றீங்க முள்ளு என் காலில் ஏறிடுச்சு அப்படி சொல்லுவீங்க இல்லையா. முள்ளு காலில்
அவன் அங்க இருக்கிற முள்ளு நேரா வந்து உங்க காலை காட்டு அப்படின்னு ஏறிச்சு. அப்படித்தானே? அப்படித்தானே? முள்ளு அப்ப எவ்வளவு வேகமா போகுது. அந்த முள்ளு மெதுவா, சரி ஐயோ பாவம் சின்ன பள்ளியா இருக்கு வலிக்கும், அதனால என்ன செய்யலாம் அப்படி மெதுவா ஒவ்வொரு ஒவ்வொரு அப்படி நூலா என்ன செய்யலாம், காலுக்குள்ள போலாம். அப்படியா? அப்படி அப்படி வச்ச அடுத்த செகண்ட் என்ன ஆயிடும். அத போல சொல்றாரு இங்க, ஆண்டவரே நான் தாவீது, அவர் காதல போய் முள்ளு எப்படி கால்ல ஏறுமா, அத போல என் செவிகளில் ஏறிற்று. இந்த காதல போந்த சத்தம் ஏற உடனே அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 7வது வசனத்துல இருந்து நீங்க படிக்க வேணா, இப்ப நேரம் இல்ல, படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வானம் பூமி எல்லாம் ஒன்னா மாறிடுச்சான். வான பூமி எல்லாம் ஒன்னா மாடிச்சா, பயங்கர கோபம். அப்படியே அந்த கோபத்துல காத்து மூக்குல சூட வரும். பாத்தீங்களா? கோபம் தான் மூக்கு, காத்து எப்படி வரும், மூக்குல எப்படி வரும், ரொம்ப சூட வரும். பாத்தியா? அப்படி கண்ணெல்லாம் செமந்த போச்சான். அப்படி அக்கடி பறக்கதான், நாசில சுவாசம் அக்கடி வெளிப்படுதான். நான் சொல்றேன், ஏங்க என்னங்க அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டா, என் புள்ள என்ன பண்ணிட்டான், ஐயான்னு கூப்பிட்டான். என்ன ஆச்சோ தெரியல, காற்றின் செட்டைகளை கொண்டு பறக்கிறான். காற்றின் செட்டைகளை கொண்டு என்ன செய்யறாராம், பறக்கிறாராம். நான் வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு போனேன் இல்லையா, சவுலும் கூப்பிட்டார் இல்லையா, சவுலும் கூப்பிட்டார் இல்லையா, என்னன்னு கூட கண்டுக்கல. சவுலும் கூப்பிட்டார் இல்லையா, என்னன்னு கூட என்ன செய்யவே இல்லை, கண்டுக்கவே இல்லை இல்லையா. 28ஆம் அதிகாரத்துல சொப்பனங்களிலாவது ஊரிலாவது தீர்க்க தரிசனாவது என்ன செய்யல, மறு உத்தரவை கொடுக்கல அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா. ஏங்க அவரும் மனுஷன் தான், இவரும் மனுஷன் தான், இவரும் மனுஷன் தான். அவர் கேட்டா தீர்க்க தரிசனமா சொல்லலையா, சொப்பனத்து மூலமா சொல்லலையா, பைபிள் மூலமா சொல்லலையா, ஒண்ணுமே சொல்ல, கடைசி வரைக்குமே சொல்லல இல்லையா. ஆனா இங்க ஒரு ஆள் கூப்பிட்டா அப்படி ஆளு முகமெல்லாம் மாறுது, முகமெல்லாம் செவந்து போச்சு, உதட்டு துடிக்குது, கைக்கெல்லாம் ஆடுது, அப்படி காட்டு சட்டைங்க பதைக்கிறான். அப்படி எப்படி இதை இமேஜின் பண்ணதுன்னு புரியல. ஆண்டவர் கேட்கணும், என்ன ஆண்டவரே, 2 பேருமே ராஜா தான், 2 பேருமே, சவுலும் ராஜா தான், தாவீதும் ராஜா தான், 2 பேரும் கூப்பிட்டாங்க. ஆனா அவன் கூப்பிட்டா எப்ப கூப்பிட்டா என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, அத கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஆனா இவர் கூப்பிட்டா கண்ணெல்லாம் செவக்குது, உதடு துடிக்குது, கைக்கெல்லாம் பதைக்குது, அப்படி ஓடுறாரு ஒட்டியாரு, என்னென்னமோ பண்றாரு இல்லையா. சில பேர் அந்த ஊர்ல சண்டை வந்துச்சுனாக்க ஏன்னா ஒருத்தன் அடிக்க வந்து என்ன செய்வாங்க, அப்படி இந்த போவாங்க அங்க போவாங்க, அதை எடுப்பாங்க இதை எடுப்பான், அப்படி பண்ணுவாங்க இல்லையா, பண்ணுவாங்க தானே. அந்த மாதிரி பண்றாராம் பாருங்க. என்னது, அங்க ஓடுறாரு இங்க ஓடுறாரு, அதை எடுக்கிற இதை எடுக்கிறான். ஏங்க இரு என்னாச்சு, இது கொஞ்சம் என் புள்ள போட்டுறான், என்ன ஆச்சோ தெரியல. ஒரு ஆளு சத்தத்துக்கு இவ்வளவு பதபதிச்சு வந்து அந்த கைதானம் அந்த நெருக்கத்திற்கான எனக்கு இத்தனை பண்ணாரு, இந்த நெருக்கெடுக்கும் நெருக்க தந்து கர்த்தர் என்னை தூக்கி விட்டார். அடுத்த வார்த்தை சொல்றாரு, நெருக்கத்தை என்ன கிடப்பா விசாலத்துக்கு என்ன கொண்டு வந்தார். ஒரு ஆள் கூப்பிட்டா உடனே கேட்கறீங்க, ஆனா ஒரு ஆள் கூட என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களே. நீங்க கூடவா அப்படி பாகுபாட்சம் பாக்குறீங்க அப்படின்னு கேட்டா, இல்லப்பா, இந்த தாவீது எப்படிப்பட்டவர் தெரியுமா. அதே 18ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தை பாருங்க பார்க்கலாம். 21வது வசனத்தை பாருங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வழிகளை சும்மா என்ன கூப்பிடல, ஆண்டவர் சும்மா அப்படி பதைக்கல, காட்டு சட்டைகளை கூட சும்மா பறந்து வரல. கர்த்தருடைய வழிகளை நான் கை கொண்டு வந்தேன், நான் தேவனுக்கு என்ன செய்யல, துரோகம் பண்ணல, அவருடைய நியமங்களை எல்லாம் என் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன். நான் என்ன செஞ்சாலும் சரி இந்த வேதத்தை பார்ப்பேன், நான் என்ன செஞ்சாலும் சரி இந்த வசனத்தை பார்ப்பேன். இந்த வசனம் நான் செய்யறதுக்கு சரியா இருக்கு, அப்ப நான் செய்யறேன். நான் உன்னை செய்ய பார்க்கிறேன், அது கேட்ட வசனம் இல்ல நான் செய்ய மாட்டேன். ஒவ்வொரு காரியத்துக்கும் இந்த வேதத்தின் நியாய பிரமாணத்தை என் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன். ஏன் கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டாரு? இது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சொல்லிட்டேன்னா போதும், அதுக்கு மறு வார்த்தையே கிடையாது. யார்கிட்ட? தாவீது கிட்ட. அவ தாவீது கூப்பிட்ட உடனே, ஏன்னா இவ்வளவு அவசரமா போறேன் தெரியுமா, இவ்வளவு பதவதிச்சு போறேன் தெரியுமா, இவ்வளவு அங்கடாய்ப்பா போறேன் தெரியுமா, அவ்வளவு கோபம் போறேன் தெரியுமா, நான் என்ன சொன்னாலும் சரி அந்த செகண்ட கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். நம்ம பாட்டில சொன்னா, நான் ஒரு கோட்டை கிழிச்சிட்டு தாவீது இந்த கோட்டை தாண்டக்கூடாதுன்னா அதை தாண்டவே மாட்டான். நான் கோட்டை கிழிச்சிட்டேன்னா அவன் என்ன செய்யவே மாட்டான், தாண்டவே மாட்டான்.
ஆனா இன்னொருத்தர் சொன்னீங்களே இந்த சவுலுன்னு, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். நான் என்ன சொன்னாலும் இவன் நான் சொல்லாதவன செய்ய மாட்டான், அவன் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். பக்கத்து கை பிடிச்சுக்கிறேங்க. நீங்க எந்த கேட்டகரி? நீங்க எந்த கேட்டகரி? என்ன சொன்னாலும் நீ செவடங்காதல சங்கூதல மாதிரி. என்ன காதல? செவடங்காதல என்ன கேட்க உனக்கு? செவடங்காதல சங்கூதல என்ன கேட்க? இதெல்லாம் கேட்குமா? ஒண்ணு கேட்கறது இல்லையா? அவன் பாடி ஊதி நேக்க வேண்டியதான், அவன் பாடி போய் நேக்க வேண்டியதான் இல்லையா? உங்க ஊர்ல சங்கு இல்லை, எங்க ஊர்ல சங்கு இருக்கும். காலையில 6 மணிக்கு சங்கு ஊதும். சங்கத்துல கூட சங்கு இருக்குது. கரெக்டா இங்க இருந்துச்சா இருக்குதா? 8 மணிக்கு என்ன செய்யும்? ஒரு சங்கு ஊதும். அப்ப 8 சங்கு ஊதும் என்ன அர்த்தம்? 8 மணி இல்லையா? சாயங்காலம் 1 மணிக்கு என்ன செய்யும்? சங்கு ஊதும். 1 மணி. சாயங்காலம் 6 மணிக்கு சங்கு ஊதும். 6 மணி. அப்ப யார் காதலாம் உழுதோ அவன் என்ன சொல்லுவான்? 6 மணி, 8 மணி, 5 மணி அப்படி டைம் சொல்லுவான் இல்லையா? செவட என்ன செய்ய மாட்டான், அது பாட்டுக்கு சங்கு ஊதினே இருக்கும். இவன் பாடியும் போயினே இருப்பான் இல்லையா? முதல்ல வேலைக்கு போனா எதை கேட்டதான் வேலையை நிறுத்துவாங்க? இந்த சங்க சத்தத்தை கேட்டதான் வேலையை நிறுத்துவாங்க இல்லையா? இப்பதான் வாட்ச் வந்துருச்சு, செல்போன் வந்துருச்சு, எல்லாம் இது வந்துருச்சு இல்லையா? ஆனா எது அப்பெல்லாம் சங்க சத்தம் கேட்கணும். 5 மணி சங்கு ஊதிச்சு, வேலையை நிறுத்து அப்படின்னு வாங்க இல்லையா? காது கேட்கிறவன் 5 மணி சங்கு ஊதிச்சு, காதை நிறுத்தணுமா இல்லையா? வேலையை நிறுத்தணுமா? காது கேட்காதவன் அவன் பாட்டு செஞ்சுனே இருப்பான். அத போல செவடங்காதல சங்கூதன மாதிரி நான் என்ன சொன்னாலும் நீ என்னமோ சொல்லி நிறுங்க, நான் கேட்கிற மாதிரி இல்லன்னு நீ போனீங்கன்னா நீ ஒரு நாளைக்கு வரும், ரொம்ப வேகமா போற, நீ கூப்பிடுவ, அதே மாதிரி போவேன். எப்படி போவேன்? செவடங்காதல சங்கூதன் மாதிரி நானும் போயிட்டே என்ன செய்யவே மாட்டேன், கேட்கவே மாட்டேன். ஆனா சவுல சொல்றேன், நான் என்னென்னமோ சொல்றேன்பா, ஆனா என்ன செய்யவே மாட்டான். நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டான். நான் என்ன சொன்னாலும் இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுவா? நான் சொல்றத அப்படியே கேட்பான்னு சொல்லுவாரா? நான் சொல்றத அவன் கேட்கவே மாட்டான்னு சொல்லுவாரா? எல்லாருக்கும் நெருக்கம் வரும், எல்லாரும் கர்த்தருக்கு கூப்பிடலாம். ஆனா யாருடைய சத்தத்துக்கு தேவன் செவி கொடுப்பார்னா, நான் கூப்பிடும் போது யார் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறானோ அவன் கூப்பிடும் போது அவன் சத்தத்துக்கு நானும் செவி கொடுப்பேன். யார் கூப்பிடும் போது செவி கொடுக்காத போறனோ, கேட்காத போறனோ, அவனுக்கும் ஆபத்து வரும், அவனுக்கும் நெருக்க வரும். அப்ப அவன் கூப்பிடுவான், நான் கேட்க மாட்டேன். அவன் கூப்பிடுவான், பட் நான் கேட்க மாட்டேன். கேட்காம போனா கூட பரவாயில்ல, அவனை கிண்டல் பண்ணி நக்கல் அடிச்சு நாரடிக்காம விட மாட்டேன். நம்ம ஜபத்தை கேட்டு நமக்கு உண்டான நெருக்கத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கணும். இன்னைக்கு ஒண்ணு பண்ணு, இன்னைக்கு நெருக்கம் இல்லாம இருக்கலாம், ஆனா பின்னாட்கள் வரக்கூடிய நெருக்கத்திலிருந்து நம்மளை கர்த்தர் விடுதலை ஆக்கணும். இன்னைக்கு அவர் சொல்றதை கேட்டு அப்படியே செஞ்சு பாரு. நீ என்ன சொன்னாலும் கர்த்தர் கேட்பா, எதை சொன்னாலும் கர்த்தர் கேட்பா, எப்ப சொன்னாலும் கர்த்தர் கேட்பா, எவ்வளவு சொன்னாலும் கேட்பா. நான் சொன்ன 18ஆம் சங்கீதம் முடிஞ்ச வீட்டை போயிட்டு அந்த 7வது 6வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் கொஞ்சம் நிறுத்தி படிச்சு பாருங்க. கர்த்தர் எந்த அளவுக்கு வேகமா செயல்படுறாருன்னு, எந்த அளவுக்கு வேகமா செயல்படுறாரு. ஒரே ஒரு காரணம் சொல்றாரு, என்ன தெரியுமா? இதெல்லாம் கர்த்தர் செய்து என்ன காரணம் தெரியுமா? அவருடைய நியமங்களை, அவர் சொல்ற வார்த்தைகளை என் கண்ணுக்கு மட்டும் வச்சிருக்கிறேன். அவர் சொன்னதை மட்டும்தான் நான் செய்யறேன். அவர் சொல்லாத ஒண்ண நான் செய்யவே மாட்டேன்றதுல தாவீது உறுதியாக்கிறான். ஆனா சவுல கண்ண சொல்லுவான், அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன்றதுல சவுல் உறுதியாக்கிறான். இன்னைக்கு எதில் நீங்க உறுதியா இருக்கிறீங்க? சொல்றத கேட்பேன்றத உறுதியா இருக்கிறீங்களா? சொல்றத கேட்க மாட்டேன்றத உறுதியா இருக்கிறீங்களா? நீங்க எடுக்கிற முடிவை வச்சுதான் உங்களுக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தர் விடுதலை ஆக்குவதும் நெருக்கத்திலே தொடர்ந்து நீடித்து வைக்கிறதும் நாம் எடுக்கிற முடிவில் இருக்கிறது. கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நம்ம கூப்பிடுற சத்தத்தை கேட்டு விடுதலை கொடுக்கணுமா? நம்ம கூப்பிடுற சத்தத்தை கேட்டு ஆகடியும் பண்ணணுமா? ஜெபிக்கிறவனை பார்த்து தேவன் நக்கல் பண்ணணுமா? கிண்டல் அடிக்கணுமா? ஜெபிக்கிறவன் சத்தத்தை கேட்டு பதறி போய் கர்த்தர் வந்து பதில் கொடுக்கணுமா? நாம் எடுக்கிற முடிவில் தான் இருக்கு. எல்லாரும் கூப்பிடுறாங்க, எல்லாம் கூப்பிடலாம், நோ ப்ராப்ளம். ஆனா யார் கூப்பிட்டா கர்த்தர் கேட்பா? பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை. என் ஜெபத்தை கேட்டு கர்த்தருக்கு பதில் கொடுக்கணும்னா அவர் கூப்பிடும் போது நான் கேட்கணும்.
ஒவ்வொரு முறையும் பிரசங்கம் பண்ணும்போது அதை கேட்டு அப்படியே செய்யக்கூடிய நபரை இருந்தோம்னா நம்ம கூப்பிடும் போதும் கர்த்தர் கவனமா நம்ம வார்த்தைகளை கேட்டு அப்படியே நமக்கு அற்புதம் செய்வார். அப்படியே நமக்கு அற்புதம் செய்வார். பிரசங்கம் பண்ணும்போது காதலே வாங்காத செவட கதிர சங்கூத மாதிரி உட்கார்ந்துட்டு எனக்கு தோன்றதெல்லாம் நான் செய்வேன்னு உனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் நெருக்கம் வரும். அந்த நெருக்கத்துல ஆண்டவரை கூப்பிடுவேன், பதில் கொடுக்க மாட்டார். பதில் கொடுக்க மாட்டார். உனக்கு உண்டான ஆபத்து கதறி கூப்பிடுவையா, ஆபத்துல கதறுவோமா, அந்த கதறி கூப்பிடும் போது கர்த்தர் பதில் கொடுக்கவே மாட்டார். எப்ப ஜெபிச்சாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்கணும். பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்கள்ல நீங்க கூப்பிடும் போது நான் கேட்காம போனது போல உணர்றப்பா. இதை சொன்னீங்க, ஆனா நான் செய்யாம போயிட்டேன். போன வாரம் இதை சொன்னீங்க, அதை நான் செய்யாம போயிட்டேன். அதுக்கு முன்னாடி வரை இதை சொன்னீங்க, நான் செய்யாம போயிட்டேன். என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா. இதுக்கு மேல அப்படி இருக்க மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே நான் செய்வேன். என்னை நம்பி எனக்கு உண்டான நெருக்கத்துல நான் கூப்பிடும் போது தயவு செய்து என்னை விடுதலையாக்கிறங்கப்பா. அந்த நெருக்கத்தை மாத்திருங்கப்பா, அந்த கஷ்டத்தை மாத்திருங்கப்பா, அந்த கண்ணீரை மாத்திருங்கப்பா, அந்த உபத்திரவத்தை மாத்திருங்கப்பா, அந்த வியாதியை மாத்திருங்கப்பா. என் கஷ்டத்தை எல்லாம் நீக்கி என்னை ஆசீர்வதிச்சிருங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எந்த நெருக்கத்தோடு கர்த்தருக்கு கூப்பிட்டாங்களோ அந்த நெருக்கத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி இவங்களை ஆசீர்வதிக்கும்படி சமூகத்தை நோக்கி பதிச்சு வைக்கிறப்பா. மகிமையுள்ள கரத்துல அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கொள்ளும், நடத்தும், உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும், ஆசீர்வதிக்கும். இயேசுவின் நாமத்தில் எல்லா விதமான நெருக்கங்கள் மாறட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற உங்களுடைய ஊழியக்காரன் நான் வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறப்பா. என் பிள்ளைகளுக்கு உண்டான எல்லா விதமான நெருக்கங்கள், எல்லா விதமான கஷ்டங்கள், எல்லா விதமான உபத்திரவங்கள் இந்த காலை வெளியில மாறட்டும்னு சொல்லி ஆசீர்வதிச்சு சுமிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில்